ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அசோசியேட் லா இந்த இதில் பார்க்கலாம். இப்போ அசோசியேட் லாங்கிறது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் என்ன நடக்கும்? ஸ்டேட்மெண்ட் வந்து 3 எலிமெண்ட்ஸு சிங்கிள் ஆப்ரேட்டர். அசோசியேட் லா வந்து சிங்கிள் ஆப்ரேட்டருக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம். அப்போ ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த அசோசியேட் லா. இங்கே என்ன நடக்குது? ஆல்ரெடி நம்ம எழுதின கான்செப்ட் தான். லெட் எல் கமா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் நோட்டேஷன் மேபி அண்டாக இருக்கலாம், ஸ்டாராக இருக்கலாம், டாட் ஆகலாம். அடுத்து லீஸ்ட் அப்பர் பவுண்டோட நோட்டேஷன் ஆர் சிம்பிள் இருக்கும். பி ஏ லேட்டிஸ். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பி ஏ லேட்டிஸ். ஸோ அடுத்து என்ன கிடைக்கும் போது ஃபார் எவ்ரி 3 எலிமெண்ட்ஸ் கான்செப்ட் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு எல்எல் இருந்துச்சுன்னா அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஏ அண்ட் பி கிரேட்டஸ்ட் lower bound of a comma b and c equal to a and b and c. ஸோ அதே அடியாக எடுத்ததுக்கு அண்டுங்கிறது வந்து 6000. அப்போ இதான் நம்மளுடைய அசோசியேட்டில் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். என்ன ஆகும் அப்படின்னு இது ப்ராக்கெட் மட்டும் மாறி வரும். அப்போ ஏ ஆர் பி ஆர் சி இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அசோசியேட் தான். இப்போ ப்ரூஃப் எப்படி பண்ணுறோம்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் லென்த்து ப்ரூஃப் மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் 2 ஒர்க் இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் இது எடுக்கிறேன். ஸோ இது என்ன கிடைக்குது? ஏ ஆர் பி ஆர் சி ஈக்குவல் டு ஏ ஆர் பி ஆர் சி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா நான் வந்து இதை வந்து டின்னு எடுக்கிறேன். இந்த எலிமெண்ட் வந்து நான் என்ன எடுக்கிறேன்? டின்னு எடுக்கிறேன். இந்த எலிமெண்ட் வந்து இன்னு எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? டிக்கும் இக்கும் ஆர் சிம்பிள்ங்கிறது இல்லை. ஆர் சிம்பிள்னு சொன்னால் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ இயோட லீஸ்ட் அப்பர் பவுண்டும் டியோட லீஸ்ட் அப்பர் பவுண்டும் என்னது? 2 சேம் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆர் சிம்பிள் வந்து அப்பர் பவுண்ட். அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்டும் 2 சேம் சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு டி எடுத்துகிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறேன். அதே மாதிரி இக்கு என்ன கிடைக்குது நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ டிக்கு என்ன நடக்குது அப்படின்னா டி ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி கமா சி. இதுதான் நம்மளுடைய இது. அப்போ அஸ் பர் டெஃபினிஷன் எழுதிக்கிங்க. டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏ கமா அடுத்து என்ன இருக்குது? பிஆர்சி. இது எழுதிங்க. பிஆர்சி பிஆர்சி. இதுதான் நம்மளுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்டோட கான்செப்ட். பட் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் என்ன சொல்றதுன்னா இப்போ வந்து டிங்கிற ஒரு எலிமெண்ட், அதாவது ஒரு எலிமெண்ட் சாரி இங்கே வந்து நான் ஏ பிக்கு போகிற போது ஈஸியாக இருக்கும். ஏ வந்து அப்பர் பவுண்டாக இருக்குதுன்னா ஏ வந்து அப்பர் பவுண்டாக இருக்குதுன்னா பிங்கிற ஒரு எலிமெண்ட் எனி எலிமெண்ட் இங்கே எல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுதான் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன். லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன். அப்போ இங்கே எது லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷனுக்குள்ளே இருக்குது? நல்லா பாருங்க. இதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷனுக்குள்ளே இருக்குது. இதுதான் நம்மளுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினிஷன் இருக்குது. அப்போ இந்த எலிமெண்ட் நமக்கு என்னது? என்ன வேல்யூ கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? இந்த டிங்கிற எலிமெண்ட் தான் நம்மளுக்கு கிரேட்டர் தான் இருக்கும். இங்கே இருக்கிற எலிமெண்ட் என்ன இருக்கும்? சின்னதாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். அப்போ இதில் 2 வேல்யூ இருக்குது. ஏங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, பிஆர்சிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டி என்ன எழுதணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் பர் அப்போ இந்த லோயர் பவுண்ட் எழுது ஏ விட சின்ன எலிமெண்ட்டாக இருக்கும். அதாவது ஏ தான் நம்ம சின்ன எலிமெண்ட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? டெஃபினிஷன் படி யூ வந்து அப்பர் பவுண்டாக இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் போது என்னது? இன்னொரு வேல்யூ வந்து பெரிய வேல்யூ இருக்கும். அப்போ இன்னொரு வேல்யூ யாருங்க? இங்கே நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிங்கிற வேல்யூ தான் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்னது? இன்னொரு எலிமெண்ட் இருக்குல்ல, அப்போ அதுக்கு அதே ரூல் தான். டி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு பிஆர்சி. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரெண்டில் எது வேணால் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம். சரிங்களா? ரெண்டுக்கும் சேர்த்து ரூல் இதுதான். டெஃபினிஷன் படி கிரேட்டஸ்ட் லோயர் படி
கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டோட டெஃபினிஷன் படி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும், அந்த இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இது சிங்கிள் எலிமெண்ட், அப்போ இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இங்கே என்ன நடக்குது, இங்கே டபுள் எலிமெண்ட் வருது, கரெக்டுங்களா? அப்போ டபுள் எலிமெண்ட் என்ன வரும்போது என்ன பண்ணுவீங்க, எகெயின் டபுள் எலிமெண்ட் வரும்போது மேபி இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. மேபி நம்மளுடைய கிவன் தட் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, ஏஇடின்னு எடுத்துக்கிறீங்களா? அப்போ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 3ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 3ல என்ன நடக்குது, நம்மளுக்கு பிஆர்சின்னு வந்துருக்குது. நல்லா பாருங்க, இந்த 3ல எகெயின் ஒரு லோயர் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட கண்டிஷன் இருக்குது. இந்த டீல எகெயின் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட கண்டிஷன் இருக்குது. அப்போ அதனோட ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். பிஆர்சிங்கிறது என்னது, லீஸ்ட் அப்பர் பவுண்டா பி கமா சி, லீஸ்ட் அப்பர் பவுண்டா பி கமா சி. அப்போ இதனோட மீனிங் என்ன, தட் இஸ் ஈக்குவலைஸ் தட் பிஆர்சி லீஸ்ட் அப்பர் பவுண்டா இந்த எலிமெண்ட் தான் பெருசாக இருக்கணும், இந்த எலிமெண்ட் ரெண்டுமே சின்னதாக இருக்கும், கரெக்டுங்களா? இதே மாதிரி பிஆர்சி இஸ் கிரேட்டர் than or equal to சி, சரிங்களா? பிக்கும் சிக்கும் ரெண்டு விட இந்த எலிமெண்ட் பெருசாக இருக்கும். பட் பிஆர்சிங்கிறது எங்க இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 in 3ல அப்ளை பண்ணுங்க. ஃப்ரம் 4 in 3 implies that என்ன ஆகும், ஆல்ரெடி டி இருக்குது. அப்போ டிக்கு பதில் இந்த வேல்யூ போடுவீங்க, அதாவது இங்கே வருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 3 தானே, அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக பிஆர்சிக்கு பதிலாக என்ன போடுவீங்க, பின்னு போடுவீங்க. ஏன்னா பி இதுக்கே சின்னதும் போது அப்போ கண்டிப்பாக டிக்கு என்னவா இருக்கும், அந்த எலிமெண்ட் சின்னதாக தான் இருக்கும். அப்போ என்னதுதான் டிஆர்பி கமா டி இஸ் கிரேட்டர் than or equal to சி. ஸோ ஆல்ரெடி நம்ம கேட்டு இருக்குது, இந்த கண்டிஷன் இருக்குது, டி இஸ் சக்சஸர் ஆஃப் ஏன்னு. ஸோ இது 3 ரூல். ஸோ இந்த 3 ரூல் வச்சு நம்ம பேரை மாற்றி எழுதிக்கலாம், சரிங்களா? இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நான் படிக்கும்போது என்ன பண்ணுறேன், சப்போஸ் ஐ வில் டேக் இன் திஸ் 2 எலிமெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, டி இஸ் இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறேன், 3 ஈக்குவலாக இருக்குதா, நான் பேர் மாற்றுறது இது 3க்கும் இந்த 2 ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ டி இஸ் அப்பர் பவுண்டா, டி இஸ் அப்பர் பவுண்டா ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் என்ன கிடைக்குது, ஏ கமா பி. டி இஸ் அப்பர் பவுண்டா ஏ கமா பி, யூ இது அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா பி. அப்படின்னா மீனிங் என்ன, அப்பர் பவுண்டா டி இஸ் would be greater than or equal to a or b. அப்போ ஆல்சோ இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குதுல்ல, கண்டு டி இஸ் கிரேட்டர் than or equal to சி அண்டு டி இஸ் கிரேட்டர் than or equal to சி. இப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது இது வந்து நம்ம கிரேட்டஸ்ட், இது லீஸ்ட் தானே, நம்ம கண்டு போது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தானே. அப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்காக மாறும், சரிங்களா? அப்போ இதுவும் டியோட வேல்யூ, இதுவும் டியோட வேல்யூ, ரெண்டுமே என்ன கண்டிஷன் இருக்குது, சக்சஸராக இருக்குது, ரெண்டுமே சக்சஸராக இருக்குது. அப்போ ரெண்டுமே சக்சஸராக இருக்கும்போது இது எப்படி எழுதலாம், டி இஸ் அப்பர் பவுண்ட், எனக்கு நம்மளுக்கு கிரேட்டர் தான் வேல்யூ, அப்போ அப்பர் பவுண்ட் ஏஆர்பி கமா சின்னு வரும், ஏஆர்பி கமா சின்னு வரும். அப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது என்னன்னா ரெண்டுக்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுக்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்குது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல், டி இஸ் கிரேட்டர் than or equal to ஏஆர்பி ஆர்சின்னு கிடைக்கும், சரிங்களா? அப்போ டியோட வேல்யூ இது முடிஞ்சதா, அப்போ டி எடுத்துக்கிறேன், டியோட கண்டிஷன் இது கிடைச்சிக்குது, டி இது எடுத்துக்கிறேன், டியோட வேல்யூ இது கிடைச்சிக்குது. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து இதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், ஆல்ரெடி இது எல்லாமே ஈக்குவல் சொல்லுங்க, ஈக்குவேஷன் வந்து இது வந்து 5 ஆகும், இது எல்லாமே ஈக்குவல் லெஸ் than ஈக்குவல் டு கிரேட்டர் than ஈக்குவல் இது 5 ஆகும், இது வந்து என்ன எடுத்துக்கிறேன், இது வந்து 6 ஆகும் எடுத்துக்கிறேன். இது டிக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, ஸோ இதே ஐடியா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எடுக்க போகிறோம். அப்போ என்ன போகிறோம், ஈக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ ஈங்கிற வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், திரும்பி இதே ப்ரூஃப் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். இப்போ இ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம், ஈயோட வேல்யூ ஈக்குவல் டு E equal to A B R C. So இதனோட மீனிங் என்ன, இப்போ நம்ம எழுதணும்ல, அப்போ E equal to least, upper bound of A R B, comma
ஏ ஆர் பி கமா சின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இதனோட மீனிங் என்ன? லீஸ்ட் அப்புறம் பண்ணா இ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ ஆர் பி கமா அண்டுன்னு போட்டுங்க அண்டு இ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி. இ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சி. சரி அகைன் திரும்ப நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொல்லிட்டேன். திரும்ப இது எப்படி எழுதலாம்? திரும்ப அப்பர் பவுண்டு. அப்போ அப்பர் பவுண்ட் எப்படி எழுதலாம்? இ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் இ இஸ் successor greater than இங்க successor greater than or equal to b and also last term e is greater than or equal to c. சோ இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இது ரெண்டு காம்பினேஷன் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டேன். இப்போ இது எகைன் எப்படி பண்ணலாம்? இது ரெண்டு காம்பினேஷன் எழுதிட்டு இது தனி எழுதலாம், தப்பு கிடையாது. அப்ப என்னாச்சு? e less than or equal to a greater than or equal to a comma e is greater than or equal to b or c ன்னு எழுதலாம். ஸோ மாற்றி எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது, கம்மா போட்டுருக்கிறதுனால. ஸோ அதனால் நான் மாற்றி எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் மிர்ச் பண்ண என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மிர்ச் பண்ணும்போது என்னாச்சு? இ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏ ஆர் பி ஆர் சின்னு கிடைக்கும். சரிங்களா? ஏ ஆர் பி ஆர் சின்னு கிடைக்கும். சரி இதை பாருங்க மேலே. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது எதனோட வேல்யூ? நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம்? எக்ஸ்ட்ரா டி என்ன வேல்யூ எடுத்தோம்? டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டியோட வேல்யூ மேலே டாப்பில் எடுத்துக்கணும். டி பார்த்தா இதை எடுத்துக்கிறோம். டி பார்த்தா இதை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஈயோட வேல்யூ கிடைக்குது. டி பார்த்து இது எடுக்கும்போது இது என்ன கிடைக்குது? ஈயோட வேல்யூ கிடைக்குது. அப்போ பாருங்க, இங்கே கடைசியாக பாருங்க, இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? டி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இது யாரு? ஈயோட வேல்யூ. இது யாரு? ஈயோட வேல்யூ. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இது 7 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கடைசி கிடைச்சதுங்கிறது ஈயோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நல்லா பாருங்க, ஈயோட வேல்யூ இது எடுத்துக்கிறோம். ஈயோட வேல்யூ இஏ ஆர் பி ஆர் சின்னு கிடைச்சிருக்குது. பட் நம்மளோட ப்ரூஃப் என்ன கிடைச்சிருக்குதுங்க? இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டி. அப்போ என்னாச்சு? இ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டி. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி என்ன எடுத்துக்கிறோம்? 7 எடுத்துக்கணுமா? அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 8. அப்போ 7 and 8 என்ன சொல்லுது? இது 8. 7 என்ன சொன்னா டி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இ. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி, அது ஆன்டிசிமெட்ரிக். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஆன்டிசிமெட்ரிக். ஏன்னா போசெட் தானே, லேட்டஸ்ட் என்ன போசெட்டோட டெஃபினேஷன் ஆன்டிசிமெட்ரிக். ஆன்டிசிமெட்ரிக் என்ன சொல்லுது? ஏ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் பி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சி, சாரி பி இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அது ரெண்டு என்னென்னு எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து சக்சஸரோட கண்டிஷன் வருது. அப்போ ஆன்டிசிமெட்ரிக் படி இது என்ன எழுதலாம்? பை த டெஃபினிஷன் ஆஃப் ஆன்டிசிமெட்ரிக். ஏன்னா போசெட் பை த டெஃபினிஷன் ஆஃப் ஆன்டிசிமெட்ரிக் டி ஈக்குவல் டு ஈன்னு எழுதலாம். அப்போ டி ஈக்குவல் டு ஈன்னு எழுதுனா டியோட வேல்யூ என்ன? ஏ ஆர் பி ஆர் சி. ஈயோட வேல்யூ ஏ ஆர் பி ஆர் சி. இதான் ஈயோட வேல்யூ. Therefore, by the least upper bound condition satisfied for the associate law. See, இதே மாதிரி என்ன பண்ணுவோம்? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எடுக்க போகிறோம். அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இதே ஐடியா தான். இது என்னதான் பண்ணுமோ அதே ஐடியா. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது? ஏ அண்டு பி அண்டு சி ஈக்குவல் டு ஏ அண்டு பி அண்டு சி. சரி, இப்போ என்னெல்லாம் ஒர்க் பண்ணுமோ அதே தான். இப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ இது என்ன எடுக்க போகிறோம்? இது வந்து எகெயின் மேபி டிஇ எடுத்துட்டோமா? இப்போ எஃப்ஜின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து எஃப், இது வந்து ஜின்னு எடுத்துக்கோங்க. அப்போ எப்போட வேல்யூ என்ன கிடைக்கும்? அங்கே என்ன போட்டோமோ அதே தான். பட் இங்கே கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் எப்படி எழுத போறீங்க? ஏ கமா பி இன்டர்செக்ஷன் சின்னு எழுத போறீங்க. கரெக்டுங்களா? அப்போ எகெயின் இங்கே என்ன கிடைக்கும்? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னது? எஃப் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஏ and f is less than or equal to b and c ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ b and c ங்கிறது என்னது? அப்போ லோயர் பவுண்டா? அப்போ லோயர் பவுண்ட் என்ன கிடைக்கும்? எகைன் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன கிடைக்கும்? f is less than or equal to b, f is less than or equal to c ன்னு கிடைக்கும். இதனால இது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்னால அப்போ f is less than or equal to a. அப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது என்ன ஆகும்? இது ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி காம்படிட்டிவ்ல பார்த்தோம். காம்படிட்டிவ்ல என்ன சொல்லுது? ஏ ஆர் பி ஆர் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு பி அண்ட் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ என்னாச்சு? எஃப் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி
and f is less than or equal to c. இப்படின்னு வரும்போது இது எப்படி எழுதலாம்? f is preceded or இது preceded தான். அப்ப preceded or என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது a, bங்கிறது போது என்ன கிடைக்கும்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகேங்களா? அப்ப இங்க லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் a, b and f is less than or equal to c. So again ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். என்ன எழுதலாம்? f is less than or equal to இங்க லீஸ்ட் அப்பர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தானே, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்ப f equal to greatest lower bound. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்? greatest lower bound ஆ என்ன கிடைக்கும்? ஓகே, greatest lower bound a and தானே, a and b and c மாத்தி கிடைக்கும். பட் அது என்ன எடுத்துக்கணும்? g ன்னு எடுத்துக்கணும் பாருங்க. அது வந்து என்ன எடுத்துக்கணும்? g ன்னு எடுத்துக்கணும். மாத்தி வரும்போது அது g ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இங்க என்ன நடக்குது? f is preceded of g. இது ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இதே மாதிரி மாற்றி எடுத்து பண்ண போகிறோமா? ப்ரிசீடர் சசஸர் இதே தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி நடக்குது தான். இப்போ இங்கே என்ன நடக்குது? ஜியோட கண்டிஷன் எடுக்கிறீங்க. அப்போ ஜி ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஏ அண்ட் பி அண்ட் சின்னு வருது. இது என்ன எழுதலாம்? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி கமா சின்னு எழுதலாம். அப்போ எகைன் என்ன கிடைக்குது? ஜி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி comma and and g is less than or equal to c. अब इधर again எப்படி எழுதலாம்? a is sorry g is less than or equal to a comma g is less than or equal to b and g is less than or equal to c. அப்ப என்ன பண்றாங்க? இதையும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அப்ப என்னாச்சு? previous ஓட கான்செப்ட் g less than or equal to a comma இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது g is less than or equal to upper bound of b, c. அப்ப less than or equal to என்னது? least upper bound. அப்ப g இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்? g is less than or equal to least upper bound of a, b and c now. a, b and c கிடைக்கும். which implies that again என்ன கிடைக்குது? g is less than or equal to என்ன ஆகும்? least upper bound எப்படி எழுதலாம்? a and b and c ன்னு எழுதலாம். அப்ப என்னாச்சு? g is less than or equal to இது எதனோட வேல்யூ? இது வந்து f ஓட வேல்யூ. அப்ப f ன்னு கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணுங்க. எப்படி மாறுது பாருங்க. பை ஆன்டி சிமெட்ரிக் டெஃபினிஷன். இது பண்ணும்போது ஆன்டி சிமெட்ரிக் டெஃபினிஷன் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது ரெண்டும் ஒன்லி ஈக்குவல், நாட் ஈக்குவல் கிடையாது. therefore f equal to g now. f equal to g now. சரி, நம்ம ஆபரேட்டர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இதை மட்டும் திரும்ப எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதனோட ஒர்க்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்.